நேஷனல் ஸ்கூல் கேம்ஸுக்காக நம்ம பாண்டிச்சேரி மாணவர்களை செலக்ட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு செலெக்ஷன் ட்ரையல்ஸ் நடக்குது. ஒரு 18 கேம்ஸ் இங்கே நடத்துக்கிறோம். இந்த ஸ்டேடியத்துக்குள்ளே வந்து வாலிபால், ஹேண்ட்பால், கபடி, வெயிட் லிஃப்டிங் இது நடக்குது. கதிர்காமம் ஸ்கூலில் வந்து கோகோ, செஸ்ஸு, பேஸ்கெட் பால் நடக்குது. ஜீவானந்தம் ஸ்கூலில் வந்து பாய்ஸுக்கு வந்து ஃபுட்பால் நடக்குது. அதுமாதிரி கிரிக்கெட் வந்து பாரதி வித்யாசம் ஸ்கூலில் வந்து கிரிக்கெட் நம்ம நடத்துகிறோம். இது பாண்டிச்சேரி டீமுக்கு பாண்டிச்சேரி உள்ளே மட்டும் இது 1 செப்டம்பர் 1 வந்து காரைக்கால் மாகியானம் அங்கேருந்து வருவாங்க. டோட்டலாக அதிலேருந்து நம்ம பாண்டிச்சேரி டீமுக்கு செலெக்ஷன் பண்ண போகிறோம். இந்த மாணவர்கள் போன வருஷம் வந்து 109 டீம் போயிருக்குது. அதில் ஒரு 18 மெடல் நம்ம வந்து தேசிய லெவலில் நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். இந்த வருஷம் அதை விட கொஞ்சம் அதிகமான டீமும் நம்ம அனுப்புவோம். பெர்ஃபார்மன்ஸும் நிறைய பேர் கலந்துருக்கிறாங்க. நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இந்த வாட்டி பார்ட்டிசிபேஷனு ரொம்ப மாஸ் பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருந்தது. அரசு பள்ளி மாணவர்களும் அதிகமான பேர் கலந்துருக்கிறாங்க. எய்டட் ஸ்கூலு, ப்ரைவேட் ஸ்கூல்ஸும். ஆனால் இது நாங்கள் எதிர்பார்க்கல இவ்வளோ ஸ்ட்ரென்த்து வரும்னு. ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஆயிடுச்சு. அதனால் அடுத்த முறையிலேருந்து ஒரு 3 நாளாக இதை வந்து நடத்துறதுக்கு இன்னும் முயற்சி பண்ணலாம். சில கேமில் நல்ல விதமாக நடந்து இது பண்ணிடுறாங்க எல்லாருமே. பசங்கிட்ட நிறையா இருக்குது, நிறைய பார்ட்டிசிபேஷன் இப்போ இருக்குது. சாதாரணமாக ஜோனல் லெவலே நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்லலாம் ஒரு 12 டீம் வரும். இப்போல்லாம் வந்து ஒரு 30 டீம் வந்து ஜோன் 1, 2லே வருது. இது வந்து நிறைய பார்ட்டிசிபேஷனு அவேர்னஸ் மக்கள்கிட்ட வந்திருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது அரசு வந்து எல்லா சலுகைகளும் நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் இது ஒரு நல்ல விதமாக ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு நாங்களும் நல்ல விதமாக நடத்தினுக்கிறோம். மொத்தம் இது வந்து இப்போ சாயங்காலம் தான் வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து செஸ்ஸில் மட்டும் ஒரு 600 பேர் இருக்கிறாங்க, கபடியில் வந்து ஒரு 300-400 பேர் இருக்கிறாங்கன்றாங்க. அது ஒவ்வொருத்தங்களும் இப்போ வந்து சொன்னதுக்கப்புறம் தான் இப்போ நம்ம ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம 1 எவ்வளோ பேர் கலந்துக்கிறாங்க எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுப்போம். எவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்னு. ஒரு 1500க்கு மேலே தான் இருக்கும். தாராளமாக 1500 மேலே இருக்கும். ஏன்னா ஒரு பல இடத்துல நடக்குது. அதேமாதிரி தவளக்குப்பத்தில் வந்து அத்லெட்டிக்ஸ் நடக்குது. அங்கே ஒரு 300-400 பேர் இருப்பாங்க. நம்ம அதெல்லாம் கனெக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு கரெக்டான புள்ளி இருங்க தருவோம். தேங்க்யூ. இங்கே தான் என்ட்ரன்ஸ் தான் உள்ள பசங்க விளாட்றாங்க. வெயிட்டிங் ஃபார்